அண்மை செய்தியை பார்க்கிறோம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் IAS, IPS, IFS அதிகாரிகள் மாநாடானது தற்போது சென்னை தலைமை செயலகத்தில் தொடங்கியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜய் தலைமையில் IAS, IPS மாநாடானது தற்போது தொடங்கியிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். அரசின் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது தொடர்பாக மாநாட்டில் ஆலோசனை நடத்தப்பட இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் IAS, IPS மாநாடானது தொடங்க இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி நேரலையில் இணைகிறார். நந்தினி, தற்போது முதலமைச்சர் விஜய் தலைமையில் IAS, IPS மாநாடானது தொடங்க இருக்கிறது. என்னென்ன ஆலோசனைகள் இந்த மாநாட்டில் மேற்கொள்ள இருக்காங்க? வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் IAS, IPS மற்றும் IFS அதிகாரிகள் பங்கேற்கக்கூடிய 2 நாள் மாநாடு தற்போது தொடங்கியிருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் முதல் நாளான இன்று IAS மற்றும் IPS அதிகாரிகள் முதல் அமர்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனைகள் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு நிலவரம், அதே போன்று பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு உள்ளிட்ட குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் விரிவான ஆலோசனையை மேற்கொள்ள இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். போதையில்லா தமிழ்நாடு திட்டம், பழங்குடியினர் மற்றும் பட்டியலினத்தவர்களுக்கு நலன், அவர்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது, முதியோர் நலன், சட்டவிரோத கனிமவள கொள்கை தடுப்பது, அனைத்து மதங்களின் வழிபாடு நிகழ்வுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நலன் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து விரிவான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்களுடன் மட்டும் முதலமைச்சர் பிற்பகல் தனியாக ஆலோசனை மேற்கொள்கிறார். இதில் 28 துறைகளின் செயல் திட்டங்கள் மற்றும் வெற்றி தமிழகம் தொலைநோக்கு ஆவணத்தின் அடிப்படையில் மாவட்டங்களில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நாளை தினத்தை பொறுத்தவரையில் IFS அதிகாரிகளுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்கிறார். குறிப்பாக சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை தொடர்பான திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இதில் பசுமை தமிழ்நாடு திட்டம், வனப்பகுதிகளில் சாலை மேம்பாடு, வன உரிமை சட்டத்தின் முழுமையாக அமல்படுத்துவது, மனித விலங்கு மோதல் தடுப்பது உள்ளிட்ட விவரங்கள் குறித்து விவாதிக்கப்பட இருக்கிறது. அந்த வகையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் முதல் முறையாக IFS மற்றும் IAS, IPS அதிகாரிகளின் மாநாடு என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. 2 நாட்கள் இந்த மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு நிலவரத்தை சிறப்பாக கையில் வைப்பது தொடர்பாகவும், அதே போன்று சட்டம் ஒழுங்கில் எந்த ஒரு இடையூறும் ஏற்படாமல் தமிழகத்தை அமைதி பூங்காவாக நிலைநாட்டுவதற்கான மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் விரிவான ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இதற்கு முன்னதாக நேற்றைய தினமே தலைமைச் செயலாளர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர்களுடனான ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. அதில் இன்று செயல்படுத்த வேண்டிய முன்னேற்பாடுகள் பணிகள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுரை வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் இந்த மாநாடு நடைபெறக்கூடிய நிலையில் முதலமைச்சர் முதலாவதாக மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் முன்னிலையில் உரை நிகழ்த்த இருக்கிறார். அதில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து அவர் எடுத்துரைப்பார் என தெரிவிக்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய முதல் IAS, IPS மற்றும் IFS மாநாடு இதுவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் தமிழ்நாடு அரசின் திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும், அதே போன்று மாவட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், சட்டம் ஒழுங்கை பேணிக்காக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பதியப்படக்கூடிய அந்த குற்ற வழக்குகளின் மேல் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்வது உள்ளிட்டவை தொடர்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் விரிவான ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக நாளை IFS அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளக்கூடிய முதலமைச்சர் நாளை பிற்பகல் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார். அந்த வகையில் தான் முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய முதல் மாநாடு என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் பலரும், மாவட்ட ஆட்சியர்கள் பலரும்
கோட் சூட் அணிந்து தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் பங்கேற்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டு இந்த மாநாடு என்பது தற்போது தொடங்கியிருக்கிறது. பல்வேறு துறை சார்பான அதிகாரிகளும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். முதலாவதாக வரவேற்புரையாக தலைமைச் செயலாளர் இந்த மாநாடு தொடர்பான விளக்கத்தை முதலமைச்சரிடம் வழங்க இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் முன்னிலையில் முதலமைச்சரும் உரை நிகழ்த்த இருக்கிறார். அந்த வகையில் தான் 2 நாள் மாநாடு என்பது திட்டமிடப்பட்டு தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் IAS, IPS மற்றும் IFS மாநாடு தற்போது தொடங்கி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தொடர்ச்சியாக இந்த மாநாடு 2 நாட்கள் நடைபெற இருக்கிறது. நாம் IAS மற்றும் IPS அதிகாரிகள் தொடர்ச்சியாக மாற்றப்படும் செய்திகளையும் ஒரு பக்கம் பார்க்க முடிகிறது. எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த மாநாடு பார்க்கப்படுகிறது? அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் இதில் கலந்து கொண்டிருக்காங்க? நிச்சயமாக இந்த மாநாடு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடாகவே பார்க்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக 2 நாட்களுக்கு முன்னதாகவே அனைவரும் சென்னைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். நேற்று அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடனும் தலைமைச் செயலாளரும் ஆலோசனை மேற்கொண்டு இந்த மாநாட்டின் முக்கியத்துவம் தொடர்பாக அவர்களுக்கு எடுத்துரைத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாகவே இன்று இந்த மாநாடு என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் குற்ற சம்பவங்கள் அதிகம் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட ஆட்சியர்களை மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறிப்பாக தனித்தனியாக மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இன்று பிற்பகல் தனியாக மாவட்ட ஆட்சியர்களுடனான ஆலோசனை கூட்டமும் நடைபெற இருக்கிறது. அதில் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு வெற்றி தமிழகம் என்ற ஒரு குறிப்பாக வெற்றி தமிழகம் என்ற கோட்பாடுடன் ஒரு அமைச்சரவையில் ஒரு ஒப்புதல் என்பது வழங்கப்பட்டது. பல்வேறு திட்டங்களுக்கு அதில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதனை செயல்படுத்த வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக அவ்வப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஆய்வுக் கூட்டத்தின் போது அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறார். அதன் அடிப்படையில் தான் வெற்றி தமிழகம் திட்டத்தை மாவட்டங்களில் செயல்படுத்த வேண்டியது தொடர்பாகவும் தமிழ்நாடு அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு கொண்டு செல்வது தொடர்பாகவும் முதலமைச்சர் தனியாக ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். காவல் கண்காணிப்பாளர்களுடனும் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, போதையில்லா தமிழகத்தை உருவாக்குதல் உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அந்த வகையில் தான் முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த 2 நாள் மாநாடு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதில் வழங்கக்கூடிய அறிவுறுத்தல்களின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் அவர்களுடைய மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் IAS, IPS மாநாடானது தற்போது தொடங்கி இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.